உலகமே ஒரு கிராமமாக மாறிவிட்ட காலகட்டத்தில் எந்த பொருள்களை வேண்டாலும் எங்கு பொருள்கள் உற்பத்தியும் செய்யலாம். எங்கு இரண்டு தான் இந்தியாவை உலக நாடுகளின் பார்வையிலே ஒரு ஒரு மதிக்கத்தக்க நாடு என்ற பெயரை கொடுத்தது இந்த ரெண்டு தான். இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறுகின்ற லட்சியம் 2030 எரிசக்தி சுதந்திரத்தை பெற்ற நாடாக இந்தியா மாற வேண்டும் என்ற திட்டத்தை 2005 கொடுத்தார் பிரசிடண்டான பிறகு. அவரும் தமிழகம் அனைத்து துறைகளிலும் தோல்வியடைந்திருக்கிறது. தமிழகம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறது. விவசாயத்துறையிலும் தொழில்துறையிலும் சேவைத்துறையிலும் வாரா கடனாக 2013 8,800 கோடி வாராக்கடன், 2014 9,200 கோடி வாராக்கடன், 2015 14,200 கோடி வாராக்கடன் என்று சொன்னால் விவசாயத்திலும் தொழில்துறையிலும் சேவைத்துறையிலும் பணியாற்றிய அத்துணை பேருமே இன்றைக்கு நஷ்டத்திலே ஈடுபட்டு நஷ்டப்பட்டு விவசாயம் சரியாக விளையவில்லை, தொழில் சரியாக நடக்கவில்லை, சேவைத்துறை சரியாக நடக்கவில்லை, வேலை இல்லை என்ற நிலை இன்றைக்கு தமிழகம் முழுவதும் காட்சியளிக்கிறது. தமிழகம் ஒரு சைனாவுக்கு இணையான ஒரு நாடாக அனைத்து துறைகளையும் முன்னேறக்கூடிய வல்லமை பெற்ற நாடாக இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வாய்ப்பை அந்த விவசாயிகளுக்கு தேவையான வாய்ப்பை, தண்ணீரை, அவர்களுக்கு தேவையான கட்டமைப்பை, அவர்களுக்கு தேவையான விதைகளை, அவர்களுக்கு தேவையான நேரத்திலே செய்ய வேண்டிய அத்துணை தேவைகளையும் கொடுக்க தவறி இருக்கிறது இந்த தமிழக அரசு. எனவே இந்த தமிழக அரசு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணாமல் போனதுக்கு காரணம் 3 முதல்வர்கள், 3 முறை வெவ்வேறு முதல்வர்கள், 24 முறை அமைச்சரவை மாற்றம், 50 முதல்வர்கள், 50 அமைச்சர்கள். இவர்கள் எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் பண்ணலை. எல்லாமே இன்றைக்கு கீழே போயிடுச்சு. நாம் இனிமேலும் இந்த தமிழகம் 3 முதல்வர்களையோ 2 முதல்வர்களையோ 5 முதல்வர்களையோ தாங்காது. எனவே இந்த தமிழகம் ஒரு சீரான வளர்ச்சி அடைய வேண்டுமா? இந்த விவசாயிகளுக்கு நதிகள் இணைக்கப்படணுமா? அதிதிறன் நீர்வழிச்சாலை உருவாக்கப்பட வேண்டுமா? இந்த விவசாயிகளுக்கு தேவையான விலையை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டுமா? இந்த விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்கள் இந்த உலக சந்தைக்கு செல்ல வேண்டுமா? இந்த தொழிலாளர்களுக்கு தேவையான தொழில் துறை தொடங்கப்பட வேண்டுமா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணுமா? இத்தனைக்கும் தேவை ஒரு 10 வருடத்திற்கு ஒரு நிலையான ஆட்சியை, நீடித்த ஆட்சியை, ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர் தான் முதல்வராக வர வேண்டும். 5 முதல்வர்களையோ 2 முதல்வர்களையோ 3 முதல்வர்களையோ தாங்கக்கூடிய நாடாக தமிழகம் இருக்கக்கூடாது. எனவே மக்களே, உங்களது ஓட்டு, உங்களது இந்த தேர்தலிலே உங்களது முடிவு ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல தலைமையை கொடுக்க முடிவாக இருக்க வேண்டும். ஒரு முதல்வர் 10 வருடங்களுக்காக ஆட்சி நடத்தக்கூடிய வகையிலே அந்த தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய ஒரு முதல்வரை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்றுதான் எங்களது வேண்டுகோள். அதை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி அப்துல் கலாம் கனவு கண்ட அந்த லட்சிய தமிழகத்தை, ஒரு கனவு தமிழகத்தை உருவாக்கக்கூடிய பயணத்தில் நாங்கள் இன்றைக்கி பயணப்பட்டு இருக்கோம். நேற்றிலிருந்து மாவட்டம் தோறும் இந்த அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியினுடைய உறுப்பினர்களை சென்று சந்தித்து கொண்டிருக்கிறோம். உறுப்பினர்கள் 32 மாவட்டத்திற்கு 350 பொறுப்பாளர்களை நியமித்திருக்கிறோம். அந்த 32 மாவட்டத்திற்கும் இப்போ கன்னியாகுமரியிலிருந்து திருநெல்வேலி, விருதுநகர், திண்டுக்கல், நாமக்கல், இன்றைக்கு கரூர், இதை முடித்து சேலம் செல்கிறோம். இந்த அடுத்த ஒரு வாரம் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று இந்த இளைஞர்களையும் மாணவர்களையும் சந்தித்து அவர்களிடம் இந்த கனவை விதைக்க நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு நல்லாட்சியை, அப்துல் கலாம் கனவு கண்ட ஆட்சியை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.